சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை கனிய பூந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்தமே சுடரே திரைவராமன்னும் அமதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமே கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தியம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமான் திருவடித்தாமரைகளை அடிநாயன் சென்னின் மீது சூட்டி பணிந்து விழுந்து எழுந்து அருக்குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று நம் உண்மை விளக்கம் குழுமத்தில் ஐம்பூதங்களை பார்த்து நிறைவு செய்த நிலையில் ஐம்புலன்களை சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். உண்மை விளக்கம் என்ற நூலில் 10வது பாடலாக இது இடம்பெற்று இருக்கின்றது. ஐம்புலன்களை பற்றி சிந்திப்பதற்கு அடிநாயனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு நேற்றைய சிந்தனையில் பூதங்களின் குணங்கள் என்ன, தொழில்கள் என்ன என்பதை சிந்தனை செய்திருந்தோம். அதில் காற்றுக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருப்பார் நம்மளுடைய மனவாசகம் கடந்தார். வன்கால் என்று சொல்லுவார். இந்த வன்கால் அப்படின்னா வன் என்ற சொல்லுக்கு 3 சுழியின் போட்டாலே அது வளப்பம் உடையது, வளம் பொருந்தியது என்று பொருள். அப்போ இங்கே நமக்கு என்ன பொருளில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நாம் சுவாசிப்பதற்கு தேவையான உயிர்காற்றை தருகின்றது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது பிராணவாயுவை தருகின்றது என்பதை நமக்கு உணர்த்தி சொல்லியிருக்கின்றது. சரி, இன்று ஐம்புலன்கள். இப்போ 6 தத்துவம் ஏது என்ற வினாவில் முதல் 5 பூதங்களின் வடிவம், நிறம், எழுத்து, அடையாளமாகிய குறி, அதிதெய்வம், அதிதெய்வத்திற்குரிய தொழில், பூதத்திற்குரிய குணங்கள், அந்த பூதத்திற்குரிய தொழில்கள் ஆகியவற்றை தெளிவாக சிந்தனை செய்த நிலையில் இன்று ஆசிரியர் அப்பா உனக்கு உள்ளபடி ஞான நூல்களில் உள்ளபடி உனக்கு ஐம்பூதங்களை பற்றி சொல்லியாச்சு. இன்னைக்கு ஐம்புலன்களை பற்றி சொல்கின்றேன். ஐம்புலன்கள் இப்படிப்பட்டவை, இன்னது ஐம்புலன்கள் என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறானுங்க. உந்தனுக்கு உள்ளபடி மாபூதம் ஓதினோம் கள்ளம் மிகும் ஐம்புலனும் கட்டு உரைக்கிள் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம்.
என்று அழகாக பாடி அருளி செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மாணவனை உன் புதல்வா என்று விழித்தவர் நம் ஆசிரிய பெருமான். எப்படிப்பட்ட மாணவர் என்றால் உன் புதல்வர். ஏன்? அவர் மெய்ப்பொருளை அல்லவா கேட்டு நிற்கின்றார். சிவயோகத்தில் நிற்பதற்கு, அந்த சிவ ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு தேவையான, ஆன்மாவின் பாச நீக்கத்திற்கு தேவையான வினாக்களை எழுப்பி குருநாதன் இடத்து கேட்டிருப்பதால் அங்கே அவ்வாறு சொல்லியிருப்பாங்க. சிறந்த மாணவன் யார்? சிறந்த மாணவர் பாசநீக்கத்திற்காக வினா கேட்பவரே சிறந்த மாணவர். அப்படிப்பட்ட மாணவருக்கு நம் மனவாசகம் கடந்தார். சிவஞான நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ, நம்மளுடைய தத்துவ நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த வண்ணம் எந்த கருத்தும் மாறுபடாது பெரிய 5 பூதங்களை உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்ப புலன்களை, 5 புலன்களை சொல்ல போறாங்க. அந்த புலன்களுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார். அது பார்த்தீங்கன்னா கள்ள மிகும் 5புலனும்னர். இந்த 5புலன்கள் எப்படிப்பட்டது என்பதற்கு அழகான ஒரு சொல் கொடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய திருமூல நாயனார் திருமந்திரத்துல 7வது தந்திரத்துல சிவபூசை அப்படிங்கிற தலைப்புல சொல்லியிருப்பாங்க. உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளபுலனைந்தும் காலாமணி விளக்கே. எப்படி நல்ல சிவபூசை செய்யக்கூடியவர்களுக்கு உள்ளமே பெரிய கோயில். நம் சிற்றறிவுக்கு முதலில் தோற்ற நிலையில் சிவம்தான் முழுமுதற் பரம்பொருள் என்பதை உணராது தவப்பயனின் குறைவாக வெளியே தெரிந்து சிறு தெய்வங்களை ஏற்றி போற்றி நிற்கும். அதுக்கப்புறம் மெல்ல அந்த தவப்பயன் கூட சிவபெருமான் தான் இறைவன் என்பதை உணரும். உணர்ந்துட்டு தொடக்க நிலையில் அது என்ன நினைக்கும்னா, இறைவன் என்பவர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கற்பகிரகத்தில் இருக்கக்கூடிய திருமேனை இடமாக கொண்டு அருள் செய்கிறார், அங்க மட்டும்தான் இருக்கிறார் நினைக்கும். கோயிலுக்கு போனாதான் அதுக்கு திருப்தி. அப்ப இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. அங்க போய் நாள்தோறும் வழிபாடு செய்ய செய்ய பெருமானை நம் வீட்டுக்கு வாங்கினால் எப்படி இருக்கும், நம் வீட்டில் வைத்து பூசை பண்ணினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் அதுகிட்ட. உடனே என்ன பண்ணோம், அங்கே திருக்கோயிலில் சரியை தொண்டை உண்மையாக உண்மை சரியை செய்து வர பெருமான் அவர்களுக்கு சமயம் கொடுத்து அந்த சமயத்தை ஒழுங்காக நின்று செய்து வர அதுக்கப்புறம் சிவதீக்கை கொடுப்பாங்க. சிவதீக்கை கொடுத்த உடனே அந்த சிவலிங்க திருமேனி குருநாதர் கொடுத்துருவாங்க. அந்த உயிரை என்ன பண்ணும், வச்சு பூசை பண்ணும். பூசை பண்ணும்போது அப்போ இன்னும் கூடுதலாக அந்த அறிவு வேலை செய்யும். எப்படின்னா, சாமி திருக்கோயிலையும் இருக்கிறாங்க, நம்ம உடையவராக வந்திருக்கிற திருமேனிலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஞானம் வரும். அப்புறம் வந்துச்சு அடுத்த தீக்கைகள் போகும்போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய சீவனுக்குள் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை அது கண்டு வழிபாடு செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அப்பதான் தெரியும் உள்ளம்தான் பெரும் கோயிலாக இருக்கின்றது. இந்த ஊன் உடம்பையே ஆலயமாக கொண்டு இறைவன் உள்ளுக்குள் இருக்கின்றான். அந்த கோயிலுக்கு வாசலாக இருப்பது நம்மளுடைய வாய், திருவாய். ஏன், தேவாரத்தையும் திருவாசகத்தையும் அல்லவா அது படிக்கின்றது, திரு ஐந்தெழுத்தை அல்லவா அது சொல்லுகின்றது. அதற்கு பேர் திருவாய். அப்படிப்பட்ட வாசலை உடையது.
இப்படியெல்லாம் பூசை செய்து, இப்ப இங்க உள்ளம் தான் பெருங்கோயில்ங்கிறத உணரும் அந்த உயிர் மெல்ல மெல்ல. இதெல்லாம் உணர்ந்து தெல்ல தெளிந்தார்க்கு சிவஞானத்தில் தெளிந்து 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 பெருமான் திருவடிக்கு அன்பு செலுத்துபவர்களுக்கு தன் உயிருக்குள் உயிராக நிற்கக்கூடிய ஆத்மநாதன், உயிர் நாயகன் சிவலிங்கமாக நமக்கு காட்சி கொடுத்து அருள் செய்வான். அப்படி காட்சி அவன் கொடுத்துட்டானா, இதுவரைக்கும் கள்ளத்தனமே செய்து கொண்டிருந்த இந்த புலனைந்தும் நமக்கு காளாமணி விளக்காக இருந்து பெரும் உதவியை செய்து கொண்டிருக்கும் என்பது திருமந்திரத்தின் திருவாக்கு. இந்த கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. இந்த காளாமணி விளக்குனா என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய விளக்குகளை ஏந்தி செல்வார்கள். அந்த விளக்குக்கு பேர் தான் காளாமணி. அது வரைக்கும் இந்த புலன், இந்த உடல்லாம் சிறு அகல் விளக்கு போல இருந்தது. தெல்ல தெளிந்து சிவலிங்கத்தை நாம் ஆத்மநாதனை கண்டு வழிபாடு ஏற்றுகின்ற நிலையில் அது நமக்கு காளாமணியாக இருக்கும், புலனே காளாமணியாக மாறும் என்று நமக்கு மூலநாயனார் அழகுறச் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் மடைமாற்றம். புலன் அதுவே தான் இருக்குது, கள்ள புலன் தான் நம்மள்கிட்ட இருக்கு. ஆனா அது கள்ள புலனா இருந்தது, இப்ப நல்ல புலனா மாறுது. யாரால மாறுது? எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் மாறுகின்றது. அப்போ புலன் என்பது 5 என்பதை மணவாசகம் முன்னாடி சொல்லிட்டார். அதுக்கு அருமையான அடைமொழியும் கொடுத்தார். கள்ளமிகும். கள்ள புலன் மட்டும் சொல்ல, கள்ளம் மிகும். கள்ளத்தனத்துல அப்படி அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்குதான் அந்த 5 புலன்கள். அதனால கள்ளமிகும் 5 புலனும் எடுத்து உரைத்து சொன்னோம் என்றால், மெல்லவே ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆசை தரும் 5 புலனே ஆம். எப்படி இது? ஆசை தரும் 5 புலனே ஆம். சும்மாவா? எங்கேயோ தாளிக்கிற சத்தம் கேட்டாலே உடனே அடுத்தது, ஆஹா இந்த வீட்டில் இத்தனை ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு அப்படி ஆசை வந்துடும். என்ன தாளிக்கிறாங்களோ அது அப்புறம் மூக்கால முகர்ந்து அந்த வாசனை பிடித்து, அது போலவே நாமளும் சில உயிர் தாமே செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கும், சிலர் அந்த வீட்டுக்கே போய் நிற்கும். ஆசை உண்டு பண்ணுகின்ற 5 புலன்கள் அப்படின்னாங்க. அப்போ 5 புலன்கள் என்பது ஓசை, அதாவது ஒலி, சத்தம். அடுத்தது பரிசம் அப்படின்னார். பரிசம்னா தொடு உணர்வு, தோளில் நடைபெறுவது, தோளிடமாக கொண்டு நடைபெறுவது. அதனாலதான் நமக்கு நம்ம முன்னோர்கள் காலத்திலாம் ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் முதல்ல பரிசம் போடுவது என்ற ஒரு வழக்கம் வச்சிருந்தாங்க. இப்ப அது அப்படியே நாகரிகத்தின் காரணமாக அதுக்கு வேறு பெயர் சொல்லுகிறாங்க. ஆனா முற்காலத்தில் பரிசம் போடுதல் என்ற பெயர். பரிசம்னா தொடுதல். அந்த பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு முறை பையன்கள்லாம் கூப்பிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு தொட சொல்லுவாங்க. கூச்சம் போக வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணுக்கு. ஏன்னா அது வரைக்கும் அந்த பெண்ணை யாரும் தொட்டிருக்க மாட்டாங்க, அத்தனை கட்டுப்பாட்டோடு வளர்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ முதலாக தன் கணவனோடு கூடி வாழ போறாங்க. அப்ப அந்த உரிமையுடையவர்கள் தொட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைப்பது வழக்கம். பரிசம் போடுதல் என்ற பெயர். அந்த பெண்ணுக்கு 10 பேர் முன்னாடி உட்கார வச்சு அந்த பெண்ணின் கூச்ச சுபாவத்தை நீக்குதல் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இப்பெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, மன உறுதி நாள், நிச்சயதார்த்தம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த நம்ம தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா முழுக்க 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 காரண சொல்லாகவே, காரண பெயராகவே இருந்திருக்கிறது. இப்பதான் மாறி போயிடுச்சு எல்லாம். சரி, அப்போ ஓசை என்று சொல்லக்கூடிய சத்தம், ஒளி. அடுத்தது பரிசம். பரிசைன்னா ஊறுதல், அந்த உணர்வு, தொடு உணர்வு. அடுத்தது உருவம், நமக்கு தெரிகின்ற உருவங்கள். அடுத்தது சுவை,
சுவை என்று சொன்னோம்னா ருசி. அதுக்கு அடுத்தது நாற்றம். இந்த நாற்றம் என்ற சொல்லை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நாற்றம் என்றாலே மூக்க பிடிச்சுக்கிறோம். ஆனா உண்மையில் அது அத்துணை அழகான சொல் தமிழ் அகராதியில். நம்ம தமிழ் அகராதியை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நாற்றம் என்றால் நல்ல மனம் என்று பொருள் கொடுத்திருப்பாங்க. துர்நாற்றம் என்றால் கெட்ட மனம் என்று பொருள் கொடுத்திருப்பாங்க. நாம தான் என்ன பண்ணிட்டோம், வழக்கத்துல அத நாற்றம் என்றாலே அது கெட்ட மனத்துக்கு உரியது என்று நம்மை பழக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாற்றம் என்பது நல்மனம், நல்ல வாசனை அப்படின்னு பொருள். துர்நாற்றம் என்றால் தான் கெட்ட வாசனை, கெட்ட மனம் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சித்தாந்தம் படிக்கிற நாமாவது இதை சொல் வழக்கில் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்காவது ஊட்டணும். ஏனென்றால் சிவம் என்பது வேறல்ல, தமிழ் என்பது வேறல்ல, ரெண்டுமே ஒண்ணுங்க. எத்தனை அருமையான தமிழ் தெரியுங்களா? அதனாலதான் சாமியே விரும்பி வந்து கேட்டாங்க. எல்லாத்தையும் தமிழத்தான் பாட சொல்லி கேட்டாங்க. தமிழை தான் அப்படியே தன் சுந்தர விரல்களால் நமக்கு எழுதி கொடுத்தாங்க. கைலாயத்துல தமிழ் தாங்க பாடப்பட்டுச்சு. சேரமான் பெருமாள் நாயனார் அங்க தமிழத்தான் பாடினார். நடராச பெருமானா பெருமான் திருவாசகத்தை தமிழ்ல தான் எழுதி கொடுத்தார். நம்ம சமயத்தில் குழப்பம் வந்த நிலையிலையும், நம்மளுடைய அந்த தத்துவங்களில் குழப்பம் வந்த நிலையிலையும் அந்த குழப்பத்தை தீர்ப்பது அமிர்த மொழியாக இருக்க வேண்டும். அமிர்தத்தால் தான் அதை தீர்க்க முடியும் என்பதற்காக தமிழில் தான் இரண்டையும் கொடுத்தார். 12 திருமுறையும் தமிழ்ல தான் இருக்கு, 14 சாத்திரமும் தமிழ்ல தான் இருக்கு. ஆக நாற்றம் என்பது நல்ல வாசனை என்ற பொருளில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஆசை தரும் ஐம்புலனே ஆம். இது என்ன பண்ணோமா, அந்த ஐம்புலனும் நம்மளுடைய மனதை தீய வழியில் இழுத்து செல்லுமாம். அதான் கள்ளம் மிகும், கெட்ட வழியில அழைச்சிட்டு போறதுக்குன்னே இருக்குது இது. அப்ப நம்மளுடைய மனதை தீய வழிகளில் இழுத்து செல்கின்ற ஐம்புலன்கள் என்னன்னா மேற்சொன்ன ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம் ஆகியவை. அது என்னங்கம்மா, அங்க பரிசம் என்று பாடலில் இருக்கின்றது, நீங்கள் ஊரு என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஊரு என்றால் பரிசம் என்றாலும் ஒன்றுதான். ஆக இன்றைய சிந்தனையில் நாம் ஐம்புலன்கள் என்பது கள்ளத்தை செய்யக்கூடியது, கள்ளம் மிகும் ஐம்புலன். அதனாலதான் நம்மளுடைய மாணிக்க வாசக பெருந்தகை திருக்கோயில் திருப்பதிகம் என்கின்ற தலைப்புல, அனுபோக இலக்கணம் அப்படிங்கிற தலைப்புல சொல்லியிருப்பாங்க. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழும் பரம் சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. எப்படி செய்யுமா, பெருமானிடத்து மாறி நின்று மயக்குமாம். அப்படி மயக்குகின்ற வஞ்ச புலனைந்தின் வழி அடைக்க வேண்டும் சாமி என்று விண்ணப்பம் கேட்டிருப்பாங்க. ஆக நம் மனதை தீய வழியில் இழுத்து செல்லக்கூடியது இந்த ஐம்புலன்கள். அது ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம் என்று அழகாக நமக்கு மனவாசகம் கடந்தார் சொல்லி அருளி செஞ்சிருக்கிறாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.